நார்மலாக பண்ணுற சிக்கன் ஃப்ரை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்பெஷலாக கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு சூப்பரான நல்ல ஒரு டேஸ்ட்டில் ஒரு சிக்கன் ஃப்ரையோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனில் இது வந்து ஒரு 250 கிராம் சிக்கன் தான் இருக்குது. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவுக்கு உப்பு கூட சேர்த்துக்கோங்க. அது கூடயே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ அந்த மசாலா எல்லாமே நல்லா அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கிடும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக சோம்பு, அப்புறம் பச்சை மல்லி, கேஷ்யூ நட், ஏலக்காய், பட்டை, அப்புறம் கிராம்பு, மிளகு, அப்புறம் காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையுமே நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்போ ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக முதலே கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு சைடு திருப்பி விட்டு 2 சைடுமே நல்லா வெந்து வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து இந்த சிக்கனை திருப்பி நம்ம குக் பண்ணுவோம். அதனால் இந்த அளவுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இருந்தாலுமே எல்லா இடத்துலையுமே நல்லா ஃப்ரை ஆகி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 நிமிஷம் ஆச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வர்றதுக்கு. இப்போது நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இதே ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆயில் வந்து கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து மாற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்குறப்போ ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வெட்டி நல்லா குட்டியாக சாப் பண்ணி வெட்டி இது கூட சேர்த்துட்டு இதை வந்து இப்போ நம்ம ஒரு பொன்னிறம் ஆகிற வரை நம்ம இதை நல்லா இந்த எண்ணெயிலையும் இந்த மசாலையிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சிக்கன் வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனி இதை நம்ம ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து பொன்னிறமாக இந்த அளவுக்கு வந்துக்கணும். அப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் இது கூட சேர்த்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரை லோ ஃப்ளேமில் போட்டு இதை வந்து நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் போட்டு அந்த மாதிரி குக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கரெக்டான டேஸ்ட் வந்து கிடைக்கும். அந்த சின்ன வெங்காயம் அப்புறம் அந்த மசாலா இந்த சிக்கனில் எல்லாத்துலேயுமே நல்லா பிடிச்சு வரணும். அதுக்காக தான் லோ ஃப்ளேமில் போட்டு நம்ம இதை ஒரு 15 to 20 நிமிஷம் வரை தாராளமாக நம்ம இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த வெங்காயம் அந்த மசாலா எல்லாமே நல்லா சிக்கனில் எல்லா இடத்துலையுமே பிறல்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மசாலா எல்லா இடத்துலையுமே நல்லா பிடிச்சு சேர்ந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சிக்கன் ஃப்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே நம்ம ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதை வந்து நம்ம அப்படியே சூடோட ஒரு வாழை இலையில் வச்சு சர்வ் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமான இந்த சிக்கன் ஃப்ரை ட்ரை பண்ணி பார்க்க விட்டுறாதீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணி கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பை.